கலாத்தியர் புஸ்தகத்தை குறித்து நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு டீச் பண்ண போறேன். போன மாசத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, யோவான் வந்து இதுல உபவாச கூடுகையில வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கிறோம். மற்ற நேரத்தை தள்ளி உட்கார் திருப்பிடா. நம்ம இந்த நேரத்துல எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலாத்தியர் புஸ்தகம். அதுக்கு முந்தினதுல அப்போஸ்தலர் நடபடிகள். பக்கத்துல சொல்லுங்க, என்ன படிச்சோம்? ஆமா, பாதி பேருக்கு ஞாபகம் இருக்கும், பாதி பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா இந்த வாட்டி மொத்தமே 6 அதிகாரம் தான் இருக்கு. இந்த 6 அதிகாரத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரத்தையும் இந்த 6 நாள்ல முடிச்சிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஆனா காலையில வரவங்களுக்கு செய்தி கேட்க முடியலன்னா வீட்டுல போய் நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்ல அந்த செய்தி இருக்கு, அதை கேட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்தால இந்த செய்திகள் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? இப்போ இந்த கலாத்திய சபை குறித்து ஒரு சின்ன காலில் வராதவங்களுக்காக ஒரு சின்ன சுருக்கம் மாத்திரம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த கலாத்திய சபை பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற துருக்கி என்று சொல்லப்படுகிற அந்த நாடு, சொல்லுங்க என்ன நாடு? துருக்கி. இன்னைக்கு துருக்கி அப்படி சொல்லப்படுகிற நாட்டுல தான் இந்த கலாத்திய சபை இருக்கு. அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா பவுல் அந்த இடத்துக்கு போய் தான் புறஜாதிகளுக்கு, அதாவது யூதர்கள் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு அங்கு கடந்து போய் ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வேகமா வளர்றவங்க திடீர்னு சுருங்கிட்டாங்க. வேகமா வளர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிரமா வாடி. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தவறான உபதேசத்தை போதிக்கிறவங்க வந்தபடினால அதை சார்ந்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, மாறி போயிட்டாங்க. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, AD 49 இந்த புதிய ஏற்பாடு புஸ்தகம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம புதிய ஏற்பாடு புஸ்தகம், இந்த பைபிள்ல புதிய ஏற்பாடுங்கிற பகுதியில முதல் அந்த புத்தகம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதல் புத்தகம் மத்தேயு, அடுத்தல லூக்கா, இதுதானே வருது முதல் புத்தகம். ஆனா அது முதல் புத்தகமா எழுதப்படல, முதலா எழுதப்பட்ட போடுது இல்ல. சரி, அப்போ அந்த 8ஆம் யூதர்களாய் பிறக்கிற அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் 8வது நாள், எத்தனை நாள்? 8வது நாள் பிள்ளை. அப்பதான் 8வது நாள்ல தான் இந்த ரத்தம் உரையும். உள்ள பிறந்து 8வது நாள் தான் என்ன பண்ணும், ஒருவேளை அடிபட்டு ரத்தம் அது தானாக உறைந்து கொள்ளும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அடிபடிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு உரையாது. ரத்தம் என்ன பண்ண முடியாது, உரையாது. இல்ல உரையணும் அப்படின்னா சில மருந்துகளை செலுத்திதான் இப்போ உரைய வைக்கிறாங்க, முன்னாடி உரைய வைக்க முடியாது. அதனால ஆண்டவர் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும், 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும். சரி, அப்போ அதே இத கிறிஸ்தவர்களாக இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணணும் ஆண்கள் எல்லாம் சொல்லி அங்க ஒரு பெரிய குழப்பம் வருது. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்குதுன்னா, அவராலே என் பாவங்கள் நீக்கப்பட்டு சாபங்கள் நீக்கப்பட்டு அவர் மூலமா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிற எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. அவங்களுக்கு இந்த விருத்த சேதனம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாரு, இந்த காரியத்தை எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அதுல முதல் அதிகாரத்துல அவர் சொல்லியிருப்பார், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மோசமான காரியங்கள் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய், இந்த உலகத்துல இருக்கிற கடினமான காரியங்கள் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்துல ஒரு சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சாபம்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலா அதுக்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 20வது வசனம். இன்னொருத்தங்க 2 கொரிந்தியர் 5:17 எடுங்க. இப்படி இருக்க ஒருவன் இது 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறான். சரியா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணி போயின, ஒழிந்து போயின. பழையவைகள்னு ஒண்ணு இருக்கு, சொல்லுங்க என்ன இருக்கு? உங்க வீட்டுல பழையதுன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க? சோறு. அதான் கரெக்டா வந்துட்டீங்க தானே. இப்ப பழைய சோறு வீட்டுல இருக்கு, சில பழையதை சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு இன்னும் 4 நாள் இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டு 4 நாள் கழிச்சு சாப்பிடுறோமா? பழையதை என்ன பண்ணிடுறோம், ஊத்திட்டு மறுபடியும் புதிதாய் நம்ம சமைச்சு சாப்பிடுறத போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்குள்ள இருந்த பழைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது என்பதாக புதிதாக அவனுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்போ எசேக்கியேல் 18:20 யார் எடுத்திருக்கா? வாசிமா. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். வாசிங்க. பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுமா? சாகும். சாவுன்னு நீங்க நினைக்கிறது இந்த மரணம் இல்ல, சரீரத்தில் உண்டான மரணம் அல்ல, ஆத்ம மரணம். சரி, ஆத்மா சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் தகப்பனுடைய பாவத்தை பிள்ளைகள் சுமக்கும். 7 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் இருக்கும், இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுல தன்னுடைய பாவத்தை அவன் சுமப்பான். தகப்பனுடைய பாவத்தை தகப்பன் தான் சுமப்பான். மகனுடைய பாவத்தை
யாத்திரையாமத்தில் ஆமா. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமக்க முடியாது. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். சரி, ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா ஒருவருக்குள்ள பாவத்தை சாபத்தை நீக்கணும்னா அவங்கதான் சுமந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இது 2 கொரிந்தியர்ல. ஆனா ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படியா மாறுகிறான்? புது சிருஷ்டியாய் மாறிடுறான். பழைய இதெல்லாம் ஒழிது போயிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. அவர் என்ன பண்ணுகிறார்னா, மனுஷனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லப்படும். வாசிமா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. 61:1 தானே? கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக 10 வாசிமா. 10ல கடைசி பகுதி லாஸ்ட் இருக்கு. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கொண்டிருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். நல்ல கவனிங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் நம்ம ஆண்டவரை தவிர வேற யாராலும் நமக்கு தர முடியாது. சொல்லுங்க பாக்கலாம். ரட்சிப்ப ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. சொல்லலாம், வாய் வழியா சொல்லலாம். ஆனா அந்த மனுஷன் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் தான் உண்மை உள்ள தெய்வம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவங்க அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ராமன் சொல்லுங்க பாருங்க. ஆமா, அது வாய் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான், நீங்க அதை உணர்வு பூர்வமா அதை ஏற்றுக்கொண்டா மாத்திரம் தான் உங்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்குமே தவிர மற்றபடி சீக்கிரமா அந்த ரட்சிப்பு யாருக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. உலகத்துல இருக்க அப்படின்னா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுலாமே, எல்லாருமே சீக்கிரமா அந்த ரட்சிப்படைஞ்சிடலாமே, எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லையே. சபையில நல்ல கவனிங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதை சீக்கிரமா சொல்லணும். அதனாலதான் நான் வேகமா போறேன். நான் பேசுறது புரியுது தானே? நான் வேகமா பேசிட்டு இருக்கிறதுனால புரியாம போயிட போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த 2வது அதிகாரத்துல இப்போ நேரம் அங்க திருப்பி கொள்ளுங்க. கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க. வாசிக்கலாம். என்னுடனே கூட இருந்து தீத்து கிரேக்கனாய் இருந்தோ. தீத்து அப்படிங்கிற ஒரு மனுஷன் கிரேக்கனா இருக்கிறான். விருத்த சேரம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணல. அவனை விட்டுட்டாங்க. தீத்து யாரு சொல்லுங்க பாக்கலாம். பவுலுடைய உடன் ஊழியர். சொல்லுங்க, பவுலுடைய உடன் ஊழியர். தீத்துவை குறித்து தனி புஸ்தகமே இருக்கு. தீத்துன்னு சொல்லி தனி புஸ்தகமே என்ன பண்ணிருக்கு நம்ம பைபிள்ல? தீத்து எழுதின புஸ்தகம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கிறவனுக்கு அந்த விருத்த சேதம் தேவையில்லைன்னு சொல்லி பவுல் கூட வச்சுக்கிட்டாரு. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. பவுல் யூதர் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு பேசினாரு. ஆனா பேதுருன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் யாரு? திறவுகோல் ஆண்டவர் கையில தராருன்னு சொன்னா பேதுரு. அந்த பேதுரு எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு இருக்காரு. அவர் யூதர்களுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் புறஜாதிகள், அதாவது இந்த யூதர்கள் அல்லாத ஒரு இடத்துல வரும்போது அவங்களோடு கூட உட்காந்து சாப்பிடுவார். அவங்களோட கூட என்ன பண்ணுவாரு? ஆனா அவங்களுடைய நியாய பிரமாணம் என்ன அப்படின்னா, யூதர்கள் அல்லாதவர்களோடு சமமாய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. சொல்லுங்க, என்னது? அவங்களோட கூட சமமா உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வரும்போது அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தாண்டி இங்க பேதுரு எல்லாரோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. ஆனா யூதர்களை பார்த்ததும் கையெல்லாம் கழுவிட்டு அந்த இடத்துல சாப்பிடாம ஓரமா ஏதோ சாப்பிடாத ஆள் மாதிரி இருக்கிறார். இது தப்பு இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறானே தவிர அவனுக்குள்ள இருக்கிற எந்த வேற்றுமைகளும் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கறத கர்த்தர் அந்த இடத்துல பவுல் மூலமா தெரியப்படுத்துகிறார். அதனால பேதுருதான் முதல் அப்போஸ்தலன். ஆனா பவுல் 2வது வந்தாலும் பேதுருவை இந்த விஷயத்துல எதிர்க்கிறார். எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, 2வது அதிகாரம் பாருங்க. அது 2வது அதிகாரத்துல நான் அதை கொடுத்தேன். 11வது வசனம் வாசிங்கம்மா. 2வது அதிகாரம் 11. மேலும்
பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமதினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். சொல்லுங்க, எப்படி சொல்றாரு? முகமுகமா என்ன பண்றாரா பேதுருவ? ஏன் எதிர்த்தாருன்னா இந்த ஒரு காரியத்தினாலதான். மாய்மாலம். சொல்லுங்க, என்னது? ஆண்டவருக்கு பிடிக்காதது மாய்மாலம். மாய்மாலம் பண்ண ஆண்டவருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. அதனால மாய்மாலம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு எப்படி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 16வது வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாகப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அப்புறம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பா, இப்படி எல்லாம் இருக்குல்ல. இதை மட்டும் செஞ்சா மாத்திரம் போதுமா? ரசிக்கப்பட்டுடலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கதான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்றோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஓய்வு நாள் மட்டும் கரெக்டா நம்ம சபைக்கு வந்துட்டா நம்ம நீதிமானாய் மாறிடலாமா? முடியாது. அங்கதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. நியாய பிரமாணத்தை மாத்திரம் நான் கை கொண்டிருக்கேன், பைபிள் எழுதப்பட்டிருக்கிற கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுகிறேன். ஆனா இந்த இயேசுவை மனதார நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா எங்க இருக்கு வசனம் பாத்தீங்க அப்படின்னா 21 வாசிக்குமா? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே. நீதி, அதாவது ஒரு மனுஷனுக்கு நீதி இதுதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நியாய பிரமாணம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அதுவே மனுஷனை அவனை நீதிமானாய் மாற்றி விட முடியாது. அதற்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்குமானால், நியாய பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து அப்ப கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கவே. வெறும் நியாய பிரமாணம் மட்டும் போதுனா ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவையே இல்லையே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அதாவது உங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? தண்ணி தேவை, காய்கறி தேவை, சக்தி தேவை, எல்லாம் இருந்து அடுப்பு மட்டும் இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. எல்லாம் இருந்து அதை சமைக்க முடியாது இல்ல. சோ அதே போல நியாயப்பிரமாணம் எல்லாம் காய்கறி மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உண்மையா இருக்கிற உள்ள அடுப்பும் அந்த நெருப்பும் அந்த இயேசு கிறிஸ்துவை போல அது இருந்தாதான் ஒரு காரியம் புதுமையாய் மாறும். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமா எல்லாருக்கும் தேவை. அந்த இயேசு ஒருவனுக்குள் இருந்தாதான் அவன் புது சிருஷ்டியாய் மாற முடியும். அவனுடைய பழைய செய்கைகளுக்கும் புது செய்கைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். இயேசு ஒருவனுக்குள் இல்லாவிட்டால் அவன் பழைய மாதிரியே கடைபிடிப்பான். இந்த நியாய பிரமாணத்தை கை கொண்ட இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நேரா அந்த யாருன்னு சொல்றாங்கன்னா பரிசேயர்கள் சதுசேயர்களா நடந்து போகும்போது அடி மேல் அடி வைத்து பொறுமையா நடப்பாங்க. அவங்க வந்த வெளியில் நிக்கிறவங்க பார்க்கும்போது பெரிய வஸ்திரத்தை எல்லாம் போட்டுட்டு சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம் அப்படி பார்ப்பாங்க. இவன் நம்ம சோத்திரம் சொல்லாம இருக்கா? அவன் பக்கத்துல போய் இருப்பாங்க. மறுபடியும் அவன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட சோத்திரம் எல்லார்ட்டையும் சோத்திரம் வாங்குறதுலயும் அவங்க தானே பெரிய ஆளா காமிக்கிறதுலையும் தான் பெரிய ஆட்களா இருந்தாங்களே தவிர இந்த நியாய பிரமாணத்தின்படி நடந்தவங்க எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லற. சொல்லுங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட நீ ரொம்ப மோசம் யா. நீ வெளியில நல்ல பளபளப்பா இருக்கு, உள்ளுக்குள்ள எப்படி இருக்க? ஏன் அப்படின்னா ஆண்டவர் எதற்கு சொன்னாருங்கிறதே புரியாம இயேசு கிறிஸ்து போய் ஒரு மனுஷனை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல என்ன பண்ணிட்டாரு? உயிரோட எழுப்பிட்டார். ஓய்வு நாள்ல படுக்கையில இருந்த ஒருத்தனை உயிரோட படுக்கையில இருந்த மனுஷனை எழுப்பிட்டார். இதெல்லாம் பார்த்ததும் இது ஒரு வேலை நியாய பிரமாணத்தின்படி தப்புன்ற. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆடாவது மாடாவது குழியில விழுந்தா நீ காப்பாத்தாம இருப்பியா? இல்ல நீ தான் குழிக்குள்ள விழுந்து மேல வராம இருப்பியா? உள்ளே உட்கார்ந்துருப்பியா குழிக்குள்ளேயே? இல்ல நீ அப்ப அந்த நேரத்துல எழுப்பி செய்யறது வேலையா இருக்காது. நியாய பிரமாணம் என்பது எது நீதி, இதுதான் நீதிங்கிறது தெரியும்படியாகத்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத தவிர அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீ பரலோகம் வந்துட முடியாது. நீ மனுஷனா மதி, மனுஷனை உன் அன்போட நேசி. அதான் ஆண்டு சொன்னாரு, உன்னை நேசிப்பதை போல அழகா சொல்லி கொடுக்குற. உன்னை நீ எப்படி நேசிக்கிறையோ அதே போல பிறரை நேசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து ஒரே கட்டளைகளுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட ரட்சிப்பை, இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கும், அப்படியெல்லாம் இல்ல. பைபிளா கள்ளர் 2 பேர் ஏசப்பா பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கமா இருக்கிறாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கல, எதுவும் பண்ணல, பக்கத்துல மட்டும் தான் நிக்கிறாங்க 2 பேரு. ஆனா திடீர்னு ஒருத்தர் இவர் பாவி அப்படி சொல்றான், இன்னொருத்தர் சொல்றான் இவர் பாவம்
நம்மளாவது குற்றம் செய்து தண்டிக்கப்படுகிறோம், அவர் என்ன பண்ணல, எந்த குற்றமும். அப்ப ஆண்டவர் சொல்ல, இன்று நீ என்னோட கூட. அப்ப பரலோகத்துக்கு போகிற ஒரே ஒரு குவாலிட்டி, எல்லா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அந்த ஆண்டவரா இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறதே தவிர, எல்லாத்தையும் கை கொண்டு நான் நீதிமானா இருக்கிறேன்னு சொல்றவனுக்கு அங்க என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. நல்லா புரிஞ்சுதான் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்லுவார் ஒரு காரியம், கர்த்தராகிய தேவனை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படு. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். ஞானஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னா, நான் அவருக்காக உண்மையா வாழ்வேன்னு சொல்லிட்டு அவரோடு கூட ஏற்படுத்தப்படுகிற ஒரு உடன்படிக்கை மாதிரி. அதற்காக தான் ஞானஸ்தானம், வேற ஒண்ணும் கிடையாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை இப்போ ஒரு திருமணத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது? திருமணத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும்? முதல் நாள் திருமணம் என்னடா நிச்சயதார்த்தம் நடக்குது பாத்தீங்களா? அந்த நிச்சயம் பண்றாங்கல்ல, அதுதான் நான் இயேசுக்குரியவர் என்பதை நிச்சயம் பண்ணுகிறது போலதான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. அப்படி பார்த்தாதான் எல்லாரும் தண்ணியில டெய்லி முங்கி எழுப்புறோம். அது ஞானஸ்தானமா? அங்க சபைக்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பதாக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முன்பதாக, போதகருக்கு முன்னாடி நின்று நான் இனி கர்த்தருக்கு சாட்சியா வாழுவேன், வாழ்வீர்களா? பாஸ்டர் கேட்டோம்னா ஆமான்னு சொல்லி மண்டையாட்டிட்டு என்ன பண்றோம்? ஆமா பாஸ்டர் இருப்பேன் சொல்லி பயபக்தியோட என்ன பண்ண முங்கி. சிலர் இப்படி முங்கி இருப்பீங்க, சிலருக்கு இப்படி முங்கி கொடுத்துருப்பேன். ஏன்னா வேற வழி இல்லை, சிலருக்கு இப்படி முக்கணும்னா கஷ்டம். அதனால நான் சிலருக்கு பொறுமையா முக்கி கொடுத்துருப்பேன். இந்த ஞானஸ்தானம் எதற்கு அப்படின்னா, நீங்க ஆண்டவரோடு கூட சந்தோஷமாக இனி வாழ போகிறோம், அவருக்காக, அவருக்கு பயந்து அவர் சொல்லுகிறபடி வாழ போறேங்கிறதுக்காக முதன்மையா எடுக்கிற ஒரு காரியம் தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அதுக்காக பயப்படக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணக்கூடாது. ரெண்டாவது அபிஷேகம். அது எதற்கு தேவை ஒரு மனுஷனுக்கு? நான் புது ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், புது மனுஷனா மாறிட்டேன். இப்போ சில காரியங்களை, பாவத்தை எதிர்க்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பாவத்தை செய்யாதபடிக்கு நம்ம விலகி ஓடணும். அதுக்காக. ரெண்டாவது, இந்த உலகத்துல தேவையில்லாத சில சூழ்நிலைகளை நான் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இந்த அபிஷேகம் தான் எனக்கு உதவி செய்யும். இப்ப நல்லா சொல்லுங்க. இப்போ ஒரு ஆள் வா, நிக்சன் வா, இவன் சும்மா இந்த இடத்துல வந்துட்டு உங்களை பார்த்து சொல்றான், திரும்பிக்கிறாங்க, இங்க இருந்து சொல்றான் எல்லாரும் இப்படி செஞ்சிருங்க அப்படி செஞ்சிருங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் பாக்குறாங்க, இவன் என்ன நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவனை ராஜாவாக, சொல்லுங்க எப்படி, தலையில ஒரு கிரீடம், அங்க பாரு, தலையில ஒரு கிரீடம் வச்சாச்சு, கையில ஒரு செங்கோல் கொடுத்தாச்சு. இப்ப இவன இந்த உலக தேசம் எல்லாம் தெரியுது, இவன் நிக்சன் ஒரு ராஜா. நிக்சன் இந்த இடத்துல எப்படி இருக்கிறான், ராஜாவா வந்திருக்கான். இப்ப அவன் நடந்து வரும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ராஜா இப்ப நடந்து, உண்மையா எல்லாரும் தேசமே எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, இவன் ராஜா ஆயிட்டான். அங்க பாரு, இப்ப எல்லாம் நீங்க நடந்து வரும்போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? எழுப்பி நின்றுவோம். எல்லாரும் வலது பக்கம் போங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் கீழே உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? இப்ப இவனுக்கு முதல்ல இல்லாத பவர் இப்ப ரெண்டாவது எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு சொல்லுங்க. அவனுக்கு ஒரு கொடுத்த ஒரு அந்தஸ்து, ஒரு ராஜாங்கிற ஒரு பட்டம், இல்ல அவனுக்கு மேல வச்சுட்டு எல்லாருக்கும் மேல தலைக்கு மேல ஒரு கிரீடத்தை வச்சு இவன் தான் இனிமேல் ராஜான்னு சொன்ன உடனே அந்த அபிஷேகம், அதான் அபிஷேகம் பெறுகிறவர்களுக்கு போட. அபிஷேகம் பெறுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வந்த உடனே நம்ம நடந்து போகும்போது பிசாசெல்லாம் அழகா ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தனித்துவம் ஒன்று இருக்கிறது, மற்றவர்களை விட இந்த தனித்துவம். இப்ப இவன் இருக்கிறது போல அதே போல இவனும் நிவானும் வந்து நின்றுட்டு இந்த இடத்துல சொன்னா கேட்போமா? நீ போட ராஜா வர சொல்லுன்னு சொல்லுவோம். அதே போலதான் பிசாசு சில இடத்துல சொல்லிச்சு, நீங்க பிசாச அந்த இடத்துல சிலரை துரத்த முடியல, சில நீ போயிட்டு யாரும் அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்ன பண்ணுச்சு? அது பயந்து ஓடிச்சு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பின்பதாக அவங்க பெந்தேகோஸ்தே நாட்கள்ல அந்த நாள்ல ஏறி அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் பெறாங்க. பெந்தேகோஸ்தே 2வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல பெந்தேகோஸ்தே நாள்ல அபிஷேகத்தை பெற்றதுக்கு பின்பதாக எல்லா பிசாசும் ஓடிச்சு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாதான் அதிகாரம் இருக்கும். என்ன இருக்கு சொல்லுங்க? இயேசுவின் பிள்ளை என்கிற அதிகாரத்தை உடையதாக அது மாறுகிறது. ஞானஸ்தானங்கிறது ஒரு உடன்படிக்கை, நான் அதற்காக வாழ போறேங்கிறது. 2வது அபிஷேகம் என்பது எதற்காக? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் போனா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறது. ராமன் சொல்லுங்க. அதனால 2 அவசியம், ஞானஸ்தானம் அவசியம், அபிஷேகம் அவசியம். சரி, அந்த 2 காரியம் ரொம்ப 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 அவசியம். இது யாருக்கு சொல்றேன்? ரட்சிக்கப்பட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆனவங்களுக்கு இது தேவை. 2 வருஷம் 3 வருஷம் ஆனவங்களுக்கு இது முதல் ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு இது அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அதனால நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் விளங்க, நாட்கள் போக போக போகதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல உறுதியாய் பலப்பட்டு எழுப்புவாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த நியாய பிரமாணத்தின்படி எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுவை விசுவாசிச்ச பக்கத்துல சும்மா இருந்த கள்ளனுக்கு, ஆண்டவரே நீர் உன்னதமான தேவன், நீர் எந்த குற்றமும் இல்ல,
நீங்க என்ன நினைத்தருளுங்கன்னு சொன்ன உடனே அங்க ஒரு காரியம் நடக்குது. வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:13. இப்பதான் இது உங்களுக்கு புரியும். அப்ப ஒரு மனுஷனுடைய பாவம் சொன்ன உடனே, ஏசப்பாட்ட கேட்ட உடனே எப்படி மாறிச்சு, வாழ்க்கையில இருக்கிற சாபத்துல ஆண்டவர் எப்படி உடனே ஒரு செகண்ட்ல மாத்திட்டு அவரை பரலோகத்துக்கு கூட்டிட்டு பரதேசி கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது இங்க இருக்கு. வாசிமா கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே, கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாய பிரமாணத்துக்குன்னு ஒரு சாபம் இருக்கு, அதற்கு நம்மளை நீங்களாக்கி ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப பக்கத்துல இருந்து கேட்ட உடனே அந்த கள்ளனுக்குள்ள இருந்த சாபம் பாவம் எல்லாம் ஏசப்பாக்குள்ள வந்துச்சு. அவர் எடுத்துக்கிட்டார், கிளீன் பண்ணிட்டார். ஒரு சாபம் எப்ப மாறும் தெரியுமா? ஒரு ரத்தம் சென்ற படுதல் வரும்போது சாபம் மாறும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சாபம் எப்படின்னா ஒரு உயிரை எடுக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு சாபம் இருக்குன்னா ஒரு உயிரை எடுக்கிற வரைக்கும் அந்த சாபம் இருந்து போராடிட்டே அடுத்தால அது கொஞ்சம் திரும்ப ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அடுத்த சந்ததிக்கு போகும்போது அந்த ஒரு உயிரெடுக்கவே நிற்கும். சாபத்தினுடைய விளைவு இதுதான். சாபத்தினுடைய விளைவு ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி ஒரு சாபம் இருக்கும். அந்த சாபத்தின் விளைவு என்னன்னா மரணம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ ஒவ்வொரு குடும்பமும் வளர முடியாம கஷ்டப்படும். இப்போ ஒரே செகண்ட்ல ஆண்டவரால் அந்த சாபத்தை எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆண்டவரே, நீ யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க எனக்கு இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி யார் உண்மையாய் தேவ சமூகத்துல கேட்கிறாங்களோ அவர் அந்த சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எப்படி எடுத்துக்கொண்டாரு? பாவமே அறியாததுனால அவரை சிலுவையில் அடிக்கும் போது அவர் எல்லாருடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு, சொல்லுங்க, அவர் எல்லாருடைய பாவத்தை அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டு. நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரங்களும் நாங்களும் அப்படிதான். சில நேரத்துல நீங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளுக்கும் நீங்க செய்யற பெரிய தப்புகளுக்கும் கரையத்தை யாரு கொடுக்கறா தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க ஈஸியா பாவம் செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு எல்லாம் போயிருவீங்க. ஆனா கரையத்தை நாங்க கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அடிகளை வாங்கினார், நொறுக்கப்பட்டார். இன்னைக்கெல்லாம் நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க, நம்ம பாஸ்டர் அடிக்கடி ஏதாவது ஒரு உடம்பு முடியாம ஏதாவது வருதுன்னா யாரோ ஏதோ செஞ்சதுனாலதான் பாஸ்டர் தான் சுமந்துட்டு இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. நான் உட்கார்ந்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், மற்ற சில சுகமீனங்கள் இருக்கு சரீரத்துல வருகிறது. அது தவிர நான் சுமப்பேன். சில நேரத்துல எனக்கு நல்லா தெரியும், கடினமா இருக்கும். அந்த சூழ்நிலையில தாண்டி போக முடியாது. இப்ப நான் சுமந்து கொடுத்தாதான். இப்போ தண்ணி குடத்தை எங்க இருந்து சுவிட்சாமூர்லாம் தூக்கிட்டு வரீங்க, எங்க இருந்து தூக்கிட்டு வரீங்க, இங்க வரைக்கும் வந்துட்டீங்க. இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட நடக்க முடியல. திடீர்னு ஓடி வந்து இன்னொருத்தர் கை கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வாங்கிக்கிட்டு நடந்து அவங்களுக்கு எவ்வளவு எளிதா இருக்கிறதோ அதே போல உங்க வாழ்க்கையில வருகிற சாபங்கள் எல்லாத்தையும் ஈஸியா ஆண்டவர் எடுத்துக்கிட்டு உங்களை ஃப்ரீயா நடக்க வச்சிருக்கிறேன். அப்ப அந்த சாப பாவங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி உங்களை ரட்சிப்படைய செய்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தரால தர முடியும். அதுக்கு அந்த சாபங்கள் உடைக்கப்பட வேண்டுமானால் நான் முழங்கால நின்று தேவனுடைய சமூகத்துல உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக நீங்க கதற ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் விடக்கூடாது. ஆண்டவரே, முன்னாட்கள்ல இந்த எங்க தகப்பனாருடைய பாவமா இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம், நான் செய்த பாவமா இருக்கலாம், நான் அவனவனுடைய பாவங்கள் அவனவன் என்ன பண்றான்? இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனாவது வசனம் சொல்லுங்க பாருங்க, எசேக்கியேல் 18:20. அந்த 18:20க்கு மேல உள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்ப வாசி நம்ம முடிக்கிறோம், அவ்வளவு. எசேக்கியேல் 18:19 வாசிமா. அது எதற்காக சொல்லப்பட்டதுன்னு பார்க்கலாம். 18வது அதிகாரம் 19வது வசனம். இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும், தகப்பனுடைய சாபமோ மூதாருடைய சாபமா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்து, நான் சொன்ன சில காரியங்கள் தான் சொன்னேன். ஆண்டவரோடு கூட நிச்சயம் பண்ணப்படுகிறதா இருக்கிற அந்த ஞானஸ்தானம், அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிற அபிஷேகம், இந்த மாதிரி உள்ள காரியத்துக்குள்ள வந்து நீதியை நடப்பிக்கிறதுனாலே, நீதினா இந்த நியாய பிரமாணத்தினால் உண்டான நீதி மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து சபைக்கு போதித்திருக்கிற எல்லா நீதியை கை கொண்டு நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில சாபமே இருக்க. அதெல்லாம் கர்த்தர் உடைச்சு எல்லாத்தையும் அந்த இடத்துல இல்லாதபடிக்கு நீக்கி போடுகிறவரா இருக்கிறார். ராமே சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு 20வது வசனத்துல, அப்படி இருக்கிறதுனால அப்படி ஒரு மனுஷன் மாறுறான் அப்படின்னா, ஒருவேளை தகப்பன் மாறுறான் அப்படின்னா பிள்ளையுடைய சாபத்தை தகப்பன் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தகப்பன் தான் தேவனுக்கு முன்பதாக நீதியை நியாயத்தை செய்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் போது எல்லாம் தெளிவாய் மாறுகிறதை போல பிள்ளையுடைய சாபத்தை பிள்ளைதான் சமந்தான் அப்படின்னு சொல்லிதான் அதை இசைக்கியல சொல்லியிருக்கிறார். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குறைகள் சொல்லி என்னுடைய குறைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடும். மனுஷங்க கிட்ட உங்க குறைகளை என்னைக்குமே சொல்லிடாதீங்க. நீங்க செஞ்ச பாவத்தையோ நீங்க செஞ்ச காரியத்தையோ எந்த மனுஷங்கிட்ட என்ன பண்ணாதீங்க. நீங்களே யார்கிட்ட வந்து சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன்னா அதை கேட்டாலும் இந்த பக்கத்து இருதயத்துக்குள்ள வராது. ஏன்னா ஒரு ஆளை பத்தி ஒருவருடைய பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னா அவங்கள பார்க்கும்போது அதே கண்ணோட்டத்தோட பாக்குற மாதிரி ஆயிரும். அதுக்காக நான் எந்த சூழ்நிலையுமே யாருடைய பாவத்தையும் உள்ள எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நானே பெரிய நான் செய்யாத பாவமே இல்லை. அப்படிப்பட்ட பாவியா இருக்கும்போது நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவரே மன்னிச்சேன்னு சொல்லி இந்த காதுக்கு வந்ததை இருதயத்துல நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ராமன் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஒருவருடைய பாவத்தை அவர் நினையாது இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்க பாவத்தை போயிட்டு யாருக்கிட்டே போயிட்டு சொல்லாதீங்க. நீங்க எங்க போய் சொல்லிடுவீங்க? வேற ஒரு இடத்துல சொல்லுவீங்க. நிறைய பேருக்கு தெரியாமலே ஒரு இடத்துல இருக்கு பாவம் பண்ணி கேட்கும் இடம் சொல்லி தனியா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் பார்த்து வந்திருக்கேன் போயிட்டு. ஆமா இருக்கு. அதுக்கு தனியா இது போக இன்னொன்னு இருக்கு. சில இடத்துல பாவ மன்னிப்பு கேட்க 500 ரூபாய். பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா 2000 ரூபாய் 1000 ரூபாய் இப்படியெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்ததுனாலதான் மார்ட்டின் லூத்தர் கிங் இன்னைக்கு நீங்க நம்ம உள்ள இருக்கு பாத்தீங்களா நம்ம சபை. அந்த சபையில அவர் எழும்பி போராடிதான் ஒரு மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டி இப்படி எல்லாம் கிடையாது. இலவசமாய் ரட்சிப்பை பெற முடியும், பாவ மன்னிப்பை இலவசமாய் பெற முடியும் என்று சொல்லி அவர் போராட்டம் பண்ணி உண்டானதுதான் எந்த சபை? லுத்தரன் சர்ச். சொல்லுங்க என்ன சபை அது? உங்க ஊர்ல இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற இந்த சபை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சாதாரண சபையை நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் உன்னதமான ஒரு தேவனுடைய மனுஷனாக வாழ்ந்தவர். அவருடைய பேர் என்ன சொல்லுங்க? லூத்தர். மார்ட்டின் லூத்தர். மறந்துடக்கூடாது. சீகன் பாலுங்கிறது வேற, சிலையை பார்த்துறாதீங்க. சிலைங்கிறது வேற. அது தாண்டி இன்னொரு நபர் இருக்கிறார். அவர் யார்? மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் அந்த போராடின ஒரு மனுஷன். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அந்த சபை இந்த இடத்துல இருக்கிறோம்னா நமக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். ராமன் சொல்லுங்க. ஆனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வெறும் நியாய பிரமாணத்தை மட்டும் அவர் உருவாக்குனது என்னது? நியாய பிரமாணத்தினால் அல்ல, இயேசுவை கொண்டே ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம பின்பற்றணும். புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய உபதேசம் அல்ல. சொல்லுங்க என்ன மனுஷனுடைய உபதேசம்? மனுஷன் உங்களை வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அப்படி செஞ்சாதான் இது நடக்கும், அது செஞ்சாதான் இது நடக்கும்னு சொன்னா நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருக்கு பயந்து ஒரு சபையில சொல்லப்படுகிற வார்த்தையை கீழ்ப்படிங்க, அங்க ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பாக்க. எந்த மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனை தான் கர்த்தர் உயர்த்த முடியும். உங்களை மிரட்டவங்களுக்கு நீ என்ன பண்ண வேண்டியது இல்ல, கீழ்ப்படுத்தியும் ஆகணும். மிரட்டவங்களுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதை செஞ்சு மனுஷ உபதேசத்துக்கு பயப்படக்கூடாது. மனுஷ உபதேசத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எந்த உபதேசமானாலும் நம்ம கீழ்ப்படுத்திதான் ஆகும். மனுஷங்க வந்துட்டு அப்படி இப்படி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. முன்னாடி இந்த ரூம்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரையம் கொடுக்கணும், ஒவ்வொரு காசு கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் மன்னிக்கப்படும். ஒருத்தன் போயிட்டு நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி இவ்வளவு காசு கொடு, உனக்கு பாவம் மன்னிச்சிருன்னு சொல்லி அனுப்பிடுவான். காசுனால வாங்க முடியுமா மன்னிப்ப? முடியாது. அப்படின்னாதான் எத்தனையோ கோடீஸ்வரன் எல்லாம் பாவத்துல இருந்து மீன் இன்னைக்கு எல்லாம் பரவம் போயிருப்பானே, கோடியா வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு போக முடியல அவனால. அல்லேலூயா. என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்ல, பெருசா எதுவுமே இல்ல. ஆண்டவராகிய இயேசு எங்க கூட இருக்கிறார். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்தோடு கத்த காத்து. உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷம் ஆண்டவர் தான். சொல்லுங்க பாக்கலாம். ஒவ்வொரு நாட்களிலும் காலைல எழும்பும் ஆண்டவரே இது என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எழும்பும். தூங்க போகும்போது ஆண்டவரே இவ்வளவு நாள் என் கூட இருந்ததுக்கா நன்றி, நான் தூங்க போறேன், என்னோட கூட என்ன அடுத்த நாள் காலைல எழும்பும் போது என் கூட இருங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்லி தினமும் நீங்க அப்படி ஜெபிக்கணும். யாரெல்லாம் அப்படி ஜெபிக்கிறீங்க? நான் பாக்கல, கர்த்தர் பாக்குற. அவர் உங்க வார்த்தைகளை நம்பி உங்களை ஆசீர்வதிக்க போறார். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். சாபங்களை பாவங்களை மாற செய்ய அந்த சிலுவையில தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு சொட்டு என் நெத்தியில படாதான்னு கேட்ட நாட்கள்லாம் ஒண்ணுதான். குழந்தை படிக்கிடுவோம். 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எல்லாரும் லேட்டா தானே வந்தீங்க எல்லாரும், அதனால ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டா. ஒரு சொட்டு ரத்தம் ஆண்டவரே என் நெற்றியில விழாதா, ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தா என் பாவம் எல்லாம் மாறிடுமே சொல்லி அழுத நாட்கள்லாம் உண்டு. அல்லேலூயா.